இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உடுமலை உழவர் சந்தையில் சேதமடைந்து குண்டும் குழியுமான தரைப்பாதை சீரமைத்து தர விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. தோல் தொழிற்சாலைகளில் இருந்து பொது கால்வாயில் வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீர்நிலைகள் மற்றும் விளைநிலம் பாதிக்கப்படுவதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மின்சாரம் தாக்கி வலது கையை இழந்த சிறுமிக்கு செயற்கை கை பொருத்த அளவெடுப்பு. மாலை முரசு செய்திகள் எதிரொலியால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கோவை மேட்டுப்பாளையம் அருகே சாலை வசதியின்றி வனப்பகுதியில் நடந்து சென்று கல்வி பயின்று வந்த பழங்குடியின மாணவி +2 தேர்வில் 561 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி. மாணவிக்கு குவியும் பாராட்டு. தூத்துக்குடியில் சாலை, குடிநீர், கழிப்பறை போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி தவித்து வரும் பழங்குடியின மக்கள். அம்மக்களின் நிலை குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. உடுமலை உழவர் சந்தையில் சேதமான தார்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கபூர்கான் வீதியில் உழவர் சந்தை அமைந்துள்ளது. இதில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் நேரடி விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர் சந்தைக்கு வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் தார்ச்சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் இப்பாதை முற்றிலுமாக பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் தவறி விழும் அபாயம் உள்ளதால் உழவர் சந்தை தரையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீர் பொது கால்வாயில் கலக்கப்படுவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் சுத்திகரிப்பதற்காக பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுநீர் நள்ளிரவு நேரத்தில் பொது கால்வாயில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த ரசாயனம் கலந்த நீர் பொது கால்வாய் மூலம் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு செல்வதால் நீர்நிலைகள் மாசடைந்து காணப்படுகிறது. மேலும் பாலாற்றிலும் கலந்து வருவதால் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு ரசாயன கழிவு நீரை வெளியேற்றும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்சாரம் தாக்கி வலது கையை இழந்து தவித்து வரும் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக செயற்கை கரம் பொருத்துவதற்காக அளவெடுக்கப்பட்டுள்ளதால் மாணவி மற்றும் அவரது பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஒளியநல்லூர் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாஸ்கர் ஷகிலா தம்பதியின் 2வது மகள் சஞ்சனா. அரசு பள்ளியில் பயின்று வரும் இவர் கடந்த ஆண்டு மழையின் போது மின்சாரம் தாக்கியதில் வலது கரத்தை இழந்தார். இருப்பினும் மனம் தளராமல் இடது கையால் எழுதி பழகிக்கொண்டு கல்வியை தொடர்ந்து வருகிறார். இவருக்கு செயற்கை கை பொருத்துவதற்கு வசதி இல்லாத நிலையில் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தி எமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் செய்தியின் எதிரொலியாக மாணவிக்கு செயற்கை கை பொருத்த முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் சிறுமி சஞ்சனா மற்றும் அவரது குடும்பத்தினரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆட்சியர் சந்திரகலா முன்னிலையில் மாற்றுத்திறனாளர் நலத்துறை சார்பில் செயற்கை கை பொருத்துவதற்கான அளவிடும் பணியானது மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் அமைச்சர் காந்தி சிறுமி நிலை குறித்தும் அவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் கேட்டறிந்து அவர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணையினையும் சஞ்சனா மற்றும் அவரது பெற்றோரிடம் வழங்கினார். அத்துடன் விரைவில் செயற்கை கை பொருத்தப்படும் என்றும் உறுதியளித்தார்.
எத்தனை நாள் ரெடி ஆகும்? 10 நாள் ரெடி ஆகும். யார் நீங்களா இருக்கீங்களா? தைரியமா இரு. டிவிலாம் பார்க்கணும் இன்னொரு ஒரு நல்ல ஜுரம் வந்துச்சு ரொம்ப மாதிரியாக டிவிலாம் போட்டேன். இதனால் சிறுமி சஞ்சனா மற்றும் அவரது பெற்றோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். செயற்கை கை வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரும் அமைச்சரும் வந்து அந்த கோரிக்கையை ஏற்று செயற்கை கை அளவு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் சென்று அளவெடுத்தாங்க. அந்த அளவெடுக்கிறதுக்கு காலமாக செயற்கை கை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. வீடு வந்து பார்த்ததுனால நான் கூலி வேலை 7 நேரம் இருக்கிறதுனால கலைஞர் கனவு உள்ள வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமைச்சரும் கலெக்டர் நேற்று ஆணையிட்டாங்க. அதனால் முதலமைச்சருக்கும் ராணிப்பேட்டை அமைச்சருக்கும் கலெக்டர் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. மாலை முரசு எங்களை வந்து எத்தனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேட்டுப்பாளையம் அருகே சாலை வசதியின்றி வனப்பகுதியில் நடந்து சென்று கல்வி பயின்று வந்த +2 மாணவி அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளதால் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த தோளம்பாளையம் ஊராட்சியில் நீலாம்பதி, ஊக்கப்பட்டி, ஊக்கைனூர், கோபனாரி உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் ஊக்கப்பட்டி பழங்குடியின கிராமத்தை சேர்ந்தவர் வேலுச்சாமி, நஞ்சம்பாள் தம்பதியினர். இவர்கள் மகள் காயத்ரி +2 பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 561 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்நிலையில் சீலியூர் துரைசாமி கவுடர் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இம்மாணவி சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை அடர்ந்த வனப்பகுதி நடந்து சென்று படித்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் துரைசாமி கவுடர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th படிச்சிருக்கேன். நான் 561 மார்க் எடுத்து இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூலில் படித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் கூலி வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க இந்த ஸ்கூலில். அப்புறம் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை, ஒரே பஸ் தான் இருக்குது. அப்போது அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பஸ் ஏற்பாடெல்லாம் பண்ணித்தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆதரவு பண்ணாங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இங்கே லைட் வசதி எதுவுமே இல்லை அதிகமாக, அதனால் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் அடுத்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிகாம் பிஏ எடுத்து படிக்கலான் இருக்கேன். அதனால் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். வறண்டு காணப்படும் சித்தேரி ஏரியை தூர்வாரி நீரையும் வெளிநாட்டு பறவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் நகரின் தென்பகுதியில் அமைந்துள்ளது சித்தேரி ஏரி. சுமார் 75 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த ஏரியில் பல வகையான வெளிநாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வந்து செல்கின்றன. இந்த ஏரியில் பல்வேறு வகையான மீன்களும் உள்ள நிலையில் மீன்களை பிடிப்பதற்காக மர்ம நபர்கள் சிலர் ஏரியின் கரையை உடைத்துள்ளனர். இதனால் நீரின் வீணாகி சித்தேரி நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஏரியினை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தூர்வாரி ஏரியை இப்பகுதியின் பறவைகள் சரணாலயமாக அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று மீன்களை பிடித்தனர். கோடை காலம் தொடங்கியதும் கண்மாய், ஊரணி, குளங்களில் தண்ணீர் குறைந்து வரும் நிலையில் நீர்நிலைகளில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நாகப்பன்பட்டி கிராமத்தில் உள்ள முக்குளத்தி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று ஊத்தா, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, கெளுத்தி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றனர். எத்தனை ஊதா? ஒரு ஊதா தானா? சும்மா 5 மீன் குறையாம போடுங்க.
மூளைக்கரைப்பட்டி அரசு பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு பின் சந்தித்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் பள்ளி பருவ நாள்களை நினைவுகூர்ந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2வது ஆண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு நண்பர்களை அடையாளம் கண்டு பள்ளி பருவ நாள்களை நினைவுகூர்ந்து மகிழ்ந்தனர். அத்துடன் நீண்ட காலத்திற்கு பின் சந்தித்த நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். அத்துடன் தங்கள் ஆசிரியர்களையும் அழைத்து வந்து கௌரவித்தனர். அனைவரையும் இந்நாள் மாணவர்கள் பறை இசை மூலம் வரவேற்றனர். போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் சூழலை முன்னிட்டு இந்திய ராணுவம் வெற்றியடைய வேண்டி அம்மன் கோவிலில் பக்தர்கள் வேண்டுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள காத்தாயி அம்மன் கோவிலில் சிவலலிதா குழுவினர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய கொடி கையில் ஏந்தி ஸ்ரீலலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பாடி இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொண்டனர். ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ரத்னகிரீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் பிள்ளையார், மாரியம்மன், சண்டிகேஸ்வரர், ரத்னகிரீஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தரை தேரை வடமெடுத்து இழுத்தனர். நகரின் முக்கிய வீதி வலம் வந்த தேரினை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வு நடைபெற்றது. பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஒரே இடத்தில் வைத்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாடு கருவி, பிரேக், ஒலிப்பான், உதவி சிகிச்சை பெட்டி மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அத்துடன் வாகனத்தை ஓட்டும்போது கடைபிடிக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் வாகன ஓட்டுநருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பழனி வட்டாட்சியர் அனைவருக்கும் எடுத்தோடனையும் இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுங்க. ப்ரெஷ் பண்ணோடனே உள்ளே இருக்கிற காற்று வந்து அந்த டிசிபி பவுடரை வெளியே கொண்டு வரும். அழுத்தத்துடன், அதிக அழுத்தத்துடன் வரும் பாருங்க. இப்போ பாருங்க அதை ப்ரெஷ். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அன்னையர் தினத்தை ஒட்டி ஆதரவற்ற குழந்தையை கையில் ஏந்தி விற்கும் அன்னை தெரேசாவின் படம் 90 நிமிடங்களில் ஆரி ஒர்க் செய்து சாதனை படைக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் லக்ஷனா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் வேர்ல்டு ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்டு இணைந்து ஆரி ஒர்க் உலகசார் நிகழ்ச்சி நடத்தியது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆண், பெண் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஆதரவற்ற குழந்தை ஏந்தியிருக்கும் அன்னை தெரேசாவின் படத்தை 90 நிமிடங்களில் ஆரி ஒர்க் செய்து சாதனை படைக்கப்பட்டது. இச்சாதனை வேர்ல்டு ஒண்டர் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள வாத்தீஸ்வரன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுக்காம்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற வாஸ்தீஸ்வரன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 9 வகையான மூலிகைப் பொருட்களால் முருகன் உருவசிலை உருவாக்கப்பட்டது. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுக்காம்பட்டி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஆற்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஜப்பான் ஷிட்டோ கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் ஜப்பான் ஷிட்டோ கராத்தே பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பயிற்சி முடித்த மாணவ மாணவியருக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. தலைமை பயிற்சியாளர் ஆதில் தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கராத்தே சாகசங்கள் மற்றும் சண்டை பயிற்சிகளை செய்து காண்பித்து பார்வையாளர்களை அசத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக சுதர்சன் பாபு, அஸ்பாக் அலி உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் பதக்கம், சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பெற்றோர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டு ரசித்தனர். ராஜபாளையத்தில் தொடங்கியுள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இந்தியாவின் 12 அணிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர கூடைப்பந்து கழகம் சார்பில் இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ளது. தனியார் பள்ளி மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை, கேரள மின் வாரியம், காவல்துறை, பரோடா வங்கி, தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகிய அணிகள் பங்கேற்றுள்ளன. இதேபோன்று பெண்கள் பிரிவில் மும்பை ரயில்வே, சென்னை வருமான வரித்துறை மற்றும் தனியார் கிளப் என 12 அணிகளை சேர்ந்த 144 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். வெற்றி பெறும் அணியினருக்கு கோப்பையோடு 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட உள்ளது. Yeah!